வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 27 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தொட்டது 100 டிகிரி 102 டிகிரி வரைக்கும் போயிருக்கிறது வெப்பம். எதிர்பார்த்தது போல கடலோரம் குறைவுதான். கரூர், பரமத்தி மற்றும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பொள்ளாச்சி வரைக்கும் அதிக வெப்பம். பாளையங்கோட்டை, சிவகாசி, கோவில்பட்டி, விருதுநகர், சாத்தூர், வெம்பக்கோட்டை மற்றும் அரவக்குறிச்சி, கரூர், பரமத்தி, பரமத்தி வேலூர், ஈரோடு மற்றும் தாராபுரம், உடுமலைப்பேட்டை, அதேபோல் குண்டடம்லேருந்து அப்படியே பொள்ளாச்சி வரைக்கும். ஆனால் பொள்ளாச்சி இதை விட கூடுதல் வெப்பம் பதிவாகி இருக்கும். ஆனால் ஒரு அதிகபட்ச வெப்பம் பதிவாகக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ இடங்கள் இருக்கிறது. அவற்றில் அது பொள்ளாச்சி இல்லை என்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அதிகபட்ச வெப்பமாக பதிவாகி கொண்டே இருக்கும். அந்த பட்டி, அதாவது இந்த இடத்தில்தான் அதிகபட்ச வெப்பம் பதிவு செய்ய எவ்வளவு ஆகிறது என்று பார்ப்பதற்காக அதிகாரப்பூர்வமாக வெப்பநிலைக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களையும், மழைப்பதிவுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களையும், மழைப்பதிவுக்கு நிறைய இடங்கள் இருக்கும், வெப்பநிலைக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் கணக்கெடுப்பதற்காக வைத்திருப்பார்கள். அந்த இடத்துல கரூர், பரமத்தி பதிவாகி இருக்கிறது. ஆனால் இதே அளவு வெப்பம் பொள்ளாச்சியிலும் பதிவாகி இருக்கும். இந்த நிலையில் வரக்கூடிய 28ஆம் தேதி நாளை வரை, சனிக்கிழமை நாளை வரை வெப்பம் உயர்ந்தே இருக்கும். அதுக்கப்புறம் வெப்பம் குறையும் இல்லை, அதுக்கப்புறம் ஈரோடு, கரூரில் உயர்ந்தே இருக்கும். பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் உயர்ந்து மீண்டும் 1 டிகிரி குறையும். அதாவது பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, கயத்தார் எல்லாமே மேற்கு, அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது எது வழித்தடமாக இருக்கிறதோ அங்கே வெப்பமடைந்த காற்று பயணிக்கும். 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கொஞ்சம் மேற்கு காற்று வரும். இருந்தாலும் வந்தாலும் அது வளிமண்டல மேலடுக்கில் தான் வரும். கீழடுக்கிலே கொஞ்சம் வெப்பம் உயர்ந்தே காணப்படும் திங்கட்கிழமை வரைக்கும். அதாவது 30ஆம் தேதி வரைக்கும். 31ஆம் தேதியும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் வெப்பத்தை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் சில புள்ளி, அதாவது 102 104 டிகிரி வரைக்கும் போகலாம். கண்டிப்பாக சிவகாசி, கோவில்பட்டி, பாளையங்கோட்டை இதெல்லாம் 102 வரைக்கும் போகும். இதில் விருதுநகர் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு இடத்துல 104 கூட போகலாம். மதுரை 102 போகும். கரூர், பரமத்தி வேலூர் மற்றும் ஈரோடு, அதனை ஒட்டியுள்ள தாராபுரம், அதற்கு மேற்கே உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இடைப்பட்ட பகுதி, இந்த பகுதி எல்லாமே 102 போகும். கண்டிப்பாக 104 போகாது, 102 போகும். 104 சிவகாசி, அதன் சுற்று வட்டார பகுதியெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த வெப்பமான பகுதி வச்சு தான் இந்த பட்டாசு தொழிலெலாம் இருக்கும். அங்கே வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையான இந்த நேரத்தில், ஏன்னா சூரியன் குத்துக்கதிர் குமரி முனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி குமரி முனையை தொடும். ரைட், இதெல்லாம் வெப்பம். வேலூரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாகவே குறைஞ்சி தான் இருக்கும். பிற இடங்களை ஒப்பிடும் பொழுது முதல் வாரத்தில் வேலூர் கூடும். அதாவது 5ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடினாலும் மழை வரப்போகிறது. எப்பப்பெல்லாம் மழை எங்கே தொடக்கம் என்பதை பார்ப்போம். வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 நாள் நாம் ஏற்றுக்கொண்டு அதை பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதிகபட்சமாக நேற்றைக்கு 39 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. அதாவது 102 டிகிரி. 38 என்பது 100, 39 என்பது 102. இன்னும் 2 டிகிரி கூடி 40 போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது என்றால் 104. சரி, 104 இப்போவே இப்படி இருக்கே, அப்போ அக்னி நட்சத்திர காலத்தில் இன்னும் கூடுமா? அப்படி கணக்கு போடாதீங்க. எப்பெல்லாம் கடல் காற்று நுழையும் பொழுது உயரழுத்தம் இருந்து கொண்டு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலே எழுந்துட்டுனா, வறண்ட காற்று, ஈரப்பதம் இல்லாத ஈரப்பதம் காற்றில் குறையும் பொழுது இந்த வெப்பம் அதிகரித்து காணப்படும். மீண்டும் மழை வரப்போகிறது. சூரியனின் குத்துக்கதிர் வரக்கூடிய நாட்களிலே மழை வரப்போகிறது. ஆகையினால் வெப்பம் தெரியாது. ஆகவே சூரியனின் குத்துக்கதிரும் வரும், அந்த நாளில் மழையும் வரும். அதே நேரத்தில் சில நேரங்கள் சூரியன் குத்துக்கதிர் வரும்பொழுது உயரழுத்தம் அமைந்தால் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும். ஆனால் நாம் உயரழுத்தத்தை வைத்துத்தான் வெப்பம் கணிக்க முடிகிறது தவிர மழையும் வர இருக்கிறது. சூரியனின் குத்துக்கதிர் வரக்கூடிய ஆகஸ்டில் கூட சூரியன் குத்துக்கதிர் வரும். ஆனால் அப்போது
வெயில் தெரியாது. காரணம் என்னென்ன, தென்மேற்கு பருவமழை காலம், காற்று வரும், குளிர்ந்த காற்று இருக்கும். இதெல்லாம் அதனால் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாட்களிலே உயரழுத்தம் அமைந்திருந்தால் வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலெழுந்து அது வறண்ட காற்றை கொடுக்கும். நிசப்தம், அதாவது எங்கேயாவது தொலைவிலே ஒரு புயலோ அல்லது தாழ்வு பகுதியோ இருந்தால் ஈரக்காற்றை ஈர்க்கும் பொழுது அது வழித்தடத்தில் வெப்பமடைந்து மேலெடுந்து வளிமண்டல மேலடுக்குக்கு ஈரம் போய்விடும், கீழே வெப்பமாக இருக்கும். இப்படியெல்லாம் இயற்கை அமைப்பு செட்டானாதான் அப்படிப்பட்ட வெப்பத்தை உயர்த்தும். ஆகையினால் இப்படி இப்படி இருக்குது, அக்னியில் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் போட்டு கவலைப்பட வேண்டாம். அது அந்த நாட்களிலே பார்க்கலாம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 104க்கு மேலே போகாது. ஒரு இடங்களில் ஒரே ஒரு நாள் 105 போனாலும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்பொழுதைக்கு 102 போயிட்டுருக்கு, 104 போகும். எல்லா இடத்துலையும் கிடையாது. மேற்கு மாவட்டங்களில் கரூர் பரவத்தி எட்டியிருக்கு, பொள்ளாச்சிக்கும் கரூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் எட்டியிருக்கும். பிற இடங்கள்லையும் ஆங்காங்கே தென் மாவட்டங்கள் எட்டினாலும் இன்னும் 2-3 நாளைக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை வரையாவது இந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 2ஆம் தேதியிலிருந்து நன்றாகவே வெப்பம் குறைந்துவிடும். அதையும் பார்ப்போம். 29ஆம் தேதியிலிருந்து இடிமழை தொடங்க போகிறது. அதை எங்கன்னு பார்ப்போம். உங்கள் ஊருக்கு கிடையாது, எந்த ஊருன்னு நான் சொல்ல போகிறேன், கேட்டுங்க. உடனே தலைப்பை பார்த்து உங்கள் ஊர் நினச்சிக்கிட்டு எங்கே மழை பெய்யலன்னு கேட்கக்கூடாது. தயவுசெய்து புரிஞ்சுங்க எங்கே சொல்ல போகிறேன்னு. வரக்கூடிய 29ஆம் தேதி மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், மைசூர் வழியாகவும் நுழையும். இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவில் 29ஆம் தேதி இடிமழை கேரளாவுக்குள்ளே இருக்கும். நல்லா பாருங்கள், 29ஆம் தேதி என்பது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பொள்ளாச்சியிலிருந்து மேற்க பார்த்தீங்கன்னா இடிமின்னலை மேலே கொண்டல் ஏறி இடிமின்னல் கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம் கேரளாவில், மைசூரில். அதே போல் மூணாருக்கு அந்த பக்கம் பார்க்கலாம், மேற்கே மூணாறில் பார்க்கலாம் 29. ஓகேங்களா? சரி, 30ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலேயே வந்துடும். இடிமண்ணல் மழை பரவலாக அல்ல, ஆங்காங்கே நீலகிரி, வால்பாறை. 30ஆம் தேதி எங்கெங்க? நீலகிரி, வால்பாறை மற்றும் தேனி மாவட்டத்தோட ஏலக்காய் சாகுபடி பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, குற்றாலம், செங்கோட்டை போன்ற மலை பகுதிகள். இங்கே வரக்கூடிய 30ஆம் தேதி இடிமழை வாய்ப்பு இருக்குது. பரவலாக இல்லை, ஒரு சில இடங்களில். அறவே இல்லாமல் இருப்பது. இந்த இடிமழை வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பொள்ளாச்சியில் 102க்கு போகிறது, 104 வரைக்கும் 103க்கு போகிறது திடீரென்று 29ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதியிலிருந்து குறையும் என்கின்ற ஆறுதல் செய்திக்காக இந்த இடிமழையை அறிவிக்கிறேன். சரி, அப்புறம் 30, 31 வேறு எங்கே சில இடத்துல வாய்ப்பு இருக்குன்னா, நீலகிரி மழை மேட்டுப்பாளையத்திற்கும் 30, 31 வரலாம். ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர பகுதி, அதுலேயும் குறிப்பாக மேற்கு பகுதி, அதாவது தாளவாடி, பன்னாரி, சத்தியமங்கலம், பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி, சிறுமுகை, இந்த புஞ்சை புளியம்பட்டி, நம்பியூர், அவினாசிக்கு மேற்கே உள்ள பகுதி, கோயமுத்தூர் வடக்கு, ஈரோடு மேற்கு, நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு, தெற்கு சரிவு, வடக்கு சரிவு, மேற்கு சரிவு, நீலகிரி மலை மேலே இங்கே இருக்கலாம். 30, 31ஆம் தேதி புரியுதுங்களா? வரக்கூடிய திங்கள், செவ்வாய், ரைட். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களிலேயே ஆங்காங்கே கொடுக்கலாம், புதன். 2ஆம் தேதி கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரக்கூடிய இந்த வெப்பச்சலன இடிமழை காற்று சுழற்சி சுமத்ரா தீவிலிருந்து உருவாகி இலங்கை அருகே வந்து கிழக்கு காற்றை, தென்கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றி பிறகு தெற்கு காற்றை ஏற்றப் போகிறது. இலங்கை வழியாக, மன்னார் வளைகுடா வழியாக, பாக் ஜலசந்தி வழியாக தமிழ்நாட்டிலே ஏறக்கூடிய வெப்ப நீராவியை உயரழுத்த காற்று தமிழ்நாட்டிலே குளிர்வித்து மழை பொழிவை 3ஆம் தேதியிலிருந்து தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மேற்கு மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், 3ஆம் தேதியிலிருந்து டெல்டா, 2ஆம் தேதியே வரலாம். 3ஆம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு மழை. ஆங்காங்கே மாலை இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழை. அதிகாலையில் இருக்கலாம் கோடியக்கரை வேதாரண்யத்தில் 3ஆம் தேதி. 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாட்களுக்கு மழை வானிலை ஏற்பட போகிறது. 24 மணி நேரமும் பெய்யக்கூடிய மழை அல்ல, அவ்வப்பொழுது திடீர் மழை, கோடை மழை. அதிகாலை நேரங்களில் கடலோரமும்
காலை முற்பகல் நேரங்களில் கடலோரமும், மாலை இரவிலே மேற்கிலிருந்து உள் மாவட்டங்கள் வழி கடலோரமும் வரும். ஆக அதிகாலை காலை நேரத்து மழை கிழக்கிலிருந்தும், மாலை இரவு நேரத்தில் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் உள்ளிருந்தும் மேற்கிலிருந்தும் வரும். எது எப்படியோ அதிகாலை நேரத்தில் கடலோரமும், நள்ளிரவு நேரத்தில் உள்ளேயும், மாலை நேரத்தில் மேற்கையும் தெற்கையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை 3ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது. 5ஆம் தேதியிலிருந்து வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் உட்பட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை எல்லா மாவட்டங்களுக்கும் 5ஆம் தேதியிலிருந்து உறுதி. 3ஆம் தேதியே திருப்பத்தூருக்கும் திருவண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு. 5ஆம் தேதியிலிருந்து வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு. 5ஆம் தேதிக்கு பிறகு 6, 7, 8, 9, 10, 11, 12 எல்லாமே ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிற்கும் ஒடிசா வரைக்கும் கொடுக்கும். ஆக புரிந்திருக்கும் நினைக்கிறேன். வெப்பம் அதிகமாவது இன்னும் 2-3 நாளைக்கு 102, 104 டிகிரி. ஒரு சில இடங்களில் நாம் மேற்கு மாவட்டங்களில் கடலோரம் கிடையாது. கடலோரம் அதிகாலையில் எப்படி இருக்குது? பனி பொழியுது, குளிருது, உயரழுத்தம், கிழக்கிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று தரையில் பயணித்து கொண்டிருக்கு. வெப்பமடைய இந்த உயரழுத்தத்தில் இருக்கக்கூடிய குளிரில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பமடைந்து மேலடுக்குக்கு போய் மேற்கு மாவட்டங்களில் போய் குவிக்கும். கீழடுக்கில் அதே காற்று ஈரம் இல்லாமல் மேற்கு நோக்கி பயணிக்கும். மேற்கே போய் வெப்பத்தை கொடுக்கும். மேலடுக்கில் ஏறிய அந்த நீராவி மேலடுக்கில் போய் கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் போய் அப்படியே உறைஞ்சிட்டே இருக்கும். அப்படியே ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். முதல் மழை 29, 30, 31 ஐஸ் கட்டி மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு பிறகு ஆங்காங்கே மழைப்பொழிவை மேற்கிலிருந்து கொடுக்க தொடங்கி 3ஆம் தேதியிலிருந்து கடலோரமும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கி 5ஆம் தேதியிலிருந்து வடகடலோரமும் கொடுக்க தொடங்கி கர்நாடகா, ஆந்திர எல்லையோரம் 5ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஒதுக்கி ஆங்காங்கே கோடை மழை, இடி மின்னலுடன் மழை, காற்று சுழற்சி அதை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நீராவியை மன்னார் வளைகுடாவிலும் ஒரு காற்று சுழற்சி நிலைபெறப் போகிறது. 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல், இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி அமையப் போகிறது. இது அரபிக்கடல் காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக ஏற்றி குளிர்வித்து உயரழுத்த காற்று, நீராவி காற்று மற்றும் குளிர்விக்கும் காற்று அனைத்தும் ஒன்றிணைந்து மழைப்பொழிவை ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. இணைந்தே இருங்கள். ஒதுக்கி என்பதை புரிந்தே இருங்கள். அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.